Celebrate this Diwali with Indian Princess. Shop your favorite styles and get induction stove free. Visit your nearest store today. இது தொடர்பாக பேசுவதற்காக நம்மோடு ஓய்வு பெற்ற நீதிபதி வள்ளிநாயகம் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார், இப்ப இந்த வழக்குல சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்காங்க. அதே நேரம் கண்காணிக்கவும் குழு அமைக்கப்பட்டிருக்கு. இது பற்றி மூத்த வழக்கறிஞர் விஜயன் சொல்றாரு, இது ஒரு சட்டமுரண், அடிப்படையிலேயே சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது சட்டமுரண் சொல்றாங்க. உங்களுடைய பார்வையில சார் சட்டமுரண் எப்படி இருக்க முடியும்? சிபிஐ உத்தரவு தான் நான் கேட்டு போயிருக்கேன். அதாவதுங்க சட்டமுரண் அப்ப முதல்ல சிபிஐ கேட்டதே தப்பா. பேசிக்கா அப்ளிகேஷன் இஸ் அப்பாயிண்ட் சிபிஐ, அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு மேல மேட்டர் ஹஸ் கான் டு சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட் ஹஸ் பாஸ்ட் ஆர்டர். வாட் இஸ் சட்டம் முரண்? அதுல சிபிஐ உத்தரவு பண்ண தப்பா தெரியல எனக்கு. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். சுப்ரீம் கோர்ட் என்ன பொறுத்த மட்டும் தி வியூ டேக்கன் பை சுப்ரீம் கோர்ட் இஸ் அப்சல்யூட்லி கரெக்ட். ஏன்னா இது அன்பயஸ்டா சிபிஐ என்கொயரி நடந்தது. இப்போது அவங்க யாரும் தப்பா சொல்லலையே. சிபிஐ என்கொயரி நடக்கணும், அதுக்கு கண்காணிப்பு இவங்க எஸ்ஐடி போட்டாங்கல்ல, அது மாதிரி சுப்ரீம் கோர்ட் எஸ்ஐடி ஒரு கண்காணிக்கிற குழு போடணும் அப்படின்னு சொல்லுது. அது நேர்மையான முறை, அதான் உண்மை வெளியே வரும் அப்படின்னு நம்புறாங்க. தட்ஸ் ஒன்லி வே. தேர் இஸ் நோ ஆல்டர்னேட்டிவ் ஃபார் தி டைம் பீயிங். சார், அதே நேரம் மகனை இழந்த ஷர்மிளா என்பவர், அவருடைய பெயர்ல தான் சிபிஐ விசாரணை கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டது. ஆனா இன்னைக்கு காணொலி காட்சியில் ஆஜராகி எனக்கு இந்த மனுவுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வழக்குல இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் சார்? இல்லைங்க, இது தனிப்பட்ட முறை வரைக்கும் சிபிஐ என்கொயரி வேணும்னு தனிப்பட்ட அக்யூஸ் கேட்கறது இருக்குல்ல. அதாவது ஆன் பிஹாஃப் தி என்டையர் இன்சிடென்ட் சிபிஐ என்கொயரி வேணும்னு கட்சி கேட்டிருக்காங்க. அதானே இங்க பெண்டிங்கா இருந்து இவன் கொடுக்கலையே, அதுக்கு பதிலாக தானே அப்பாயிண்ட் எஸ்ஐடி. அதனால சிபிஐ அப்பாயிண்ட் இதுல என்ன பொறுத்த மட்டும் சட்டம் முரண் இருக்கு. சுப்ரீம் கோர்ட் ஹஸ் ஆக்டட் வெல் வித்இன் ஆர்டிகல் 141. அதுல சந்தேகமே இல்லை, எந்த விதமான ஐயமும் இருக்குமா இது எனக்கு தோணலங்க. இல்ல, இப்ப சம்பந்தப்பட்டவங்களுக்கு தெரியாமையே மனு தாக்கல் பண்ணிருக்குன்னு எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் அபிஷேக் சிங்வியும் குற்றம் சாட்டியிருக்காரு. இது பற்றி விசாரிக்கப்படும் அப்படின்னு உச்ச நீதிமன்றமே சொல்லியிருக்கு. ஒரு சொல்லுங்க, சுப்ரீம் கோர்ட் கேன் கால் எனி ரெக்கார்ட். அதாவது ஹைகோர்ட்ல எப்படி பவர் இருக்கு, they can call in record and pass orders இருக்கு. அதை விட பவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு. சப்போஸ் சம்திங் ஹேப்பன், இட் இஸ் brought to the notice of சுப்ரீம் கோர்ட். சம்பந்தப்பட்டவன் பண்ணணும் தேவையில்லை. இன்ஃபேக்ட் சொல்ல போனா பிஐ எல்லாம் வெறும் போஸ்ட் கார்டுல இங்கே சுப்ரீம் கோர்ட்டுக்கு கூட they will take care. அப்படி அந்த அளவுக்கு நம்ம முன்னேறி இருக்கோம். அதனால சம்மந்த புதிய தலைமை சொன்னாங்கன்னா புதிய தலைமை தான் சொல்லணும், தேவையில்லை. ஒரு மீடியா மேல ஒரு தவறான நடவடிக்கை எடுக்குது, அது பப்ளிக் அகைன்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் பப்ளிக்னு சொன்னா நிச்சயமா சுப்ரீம் கோர்ட் தலையிடும். அது தப்பு கிடையாது. நன்றி சார், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. Celebrate this Diwali with Indian Princess. Shop your favorite styles and get induction stove free. Visit your nearest store today.